जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कपित्थ जम्बो फलसार पक्षितं उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது இந்த வார ராசி பலன் எப்படி என்று சொல்லக்கூடிய வகையிலே திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வார ராசி பலன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இனி கடந்தும் போக போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. எதற்காக இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொன்னால், இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இதெல்லாம் நடக்குது, எனக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நான் இந்த விஷயத்தில் இனிமேல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வார ராசி பலன். நீ இப்படி இருக்கணும், இதெல்லாம் உனக்கு மைனஸ், இதெல்லாம் உனக்கு ப்ளஸ், நீ இப்பெல்லாம் இதை செய், இதெல்லாம் இதை நீ செய்யாத, கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சொல்கிறது. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், இது நம்மளுடைய ஆளுமை. நம்ம ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு அதுக்காக தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்றது. ஜனனி ஜன்ம சௌக்கியானம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். நீ பூர்வ புண்ணியம் பண்ணியிருக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உன்னுடைய கர்மா பலன், உன்னுடைய ஜாதக பலன் இதெல்லாம் உனக்கு நன்னா இருந்து யோகமா இருந்தது அப்படின்னு சொன்னா அடுத்து ஒரு விஷயமா நீ சக்சஸ் பண்ணிட்டு வருவே. அதுக்கு பேர் தான் காலச்சக்கரம்னு பேர். காலச்சக்கர தசை அப்படிங்கிறது அதனால தான். ஒரு நேரம் காலச்சக்கரம் அது சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேரம் மேலே இருக்கிறோம், ஒன்று கீழே வருவான், கீழே இருக்கிறவன் மேலே போவான், காலச்சக்கர திசை அப்படின்னு பேர். அப்போது அதனால தான் சொல்கிறது, நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். ஸோ அப்போ இந்த 9 கிரகமும் இப்போ இந்த வார ராசி பலனுக்கு நமக்கு என்ன சொல்றது, நம்ம ராசிக்கு என்ன சொல்றது? இப்போ முதல் விஷயம் எடுத்துட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரையில மேஷ ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ முழுமையா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில நான் ஏதாவது ஸ்லோகம் சொல்லியிருக்கேனா, ஸோ ஏதாவது அந்த ராசியை பற்றின விஷயங்கள் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்ச நேரம், உங்களுக்காக சிறிது நேரம் நீங்கள் ஒதுக்க வேண்டும். சில ராசிக்காரர்கள் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதனால தான் இதை முக்கியமான ஹைலைட் பண்ணி சொல்றேன். என்ன நடுவில்லாம் நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தி நீங்க சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி எப்படி இருக்கு? மூல நட்சத்திரம் தனுசு ராசி, போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி. இது பார்த்தீங்க அப்படின்னா லேசியா இருந்தா வாய்ப்பு கையை விட்டு போயிடும். அதாவது சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக, சில நேரத்தில் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலான்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்ய போக அது ஒரு சில பிரச்சனையில இருக்கு. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 2026 அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது உங்களுடைய தாயார் உடல்நலத்தில் கவனம் தேவை. இப்போ நீங்கள் தனுசு ராசியாக இருக்கீங்க, அம்மா இருக்காங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா அவங்களோட உடல் நலத்தில் கவனம் சொல்லுங்கள். அவங்களா உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, எனக்கு உடம்பு முடியல, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. ஸோ அவங்க வாட்டுக்கு ஏதோ வேலையை பார்த்துட்டு, அவங்க ஏதோ வெந்தத்தை தின்னுட்டு ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்மளால எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரியே தான் இருப்பாங்க. நீங்களும் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசி, அம்மா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கா, உங்களுக்கு எதுவும் வேணுமா, என்ன ஏது, டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணுமா, உடம்புலாம் நல்லா இருக்கா, அவங்கள ஒரு தடவை அந்த மாதிரி கொஞ்சம் அரவணைப்போட அம்மாவை கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா நல்லது. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. ஸோ உங்கள் ஜாதகம் அப்படி இருக்குது. இல்லைன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி, தேவையில்லாத மருத்துவ செலவுகள், தாயாருக்கு மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள் நிறையா வரும். அம்மாவை மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மாவை 2 கண்ணு மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் அம்மாவை முக்கியமாக பார்த்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நான் அப்பா விட்டுறலாமான்னு கேட்டுறாதீங்க, அப்பாவும் தான் முக்கியம். நான் சொல்றது இப்போ இந்த ஜாதகப்படி அர்த்தாஷ்டம குரு, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால நான் இதை சொல்றேன். இப்படி என்ன ஒன்று அப்படின்னு விடாதீங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அண்டர் ஆக்ஷன், அதான் டேஞ்சர் ஆகிடும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸ்லோ மூவ், கொஞ்சம் வேலை விஷயங்கள், பண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. சுபகாரியங்கள், சுப விசேஷங்கள்லாம் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராக்ரஸாக தான் இருக்கும். சில பேருக்கு சில அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ராஜெக்ட்லாம் ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க மேக்ஸிமம்,
நெக்ஸ்ட் ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க, அது நல்ல ப்ராஜெக்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது நல்லது, இல்லைன்னா வேற யாராவது அந்த இடத்த நிரப்பிடுவாங்க, பார்த்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் மட்டுமே சொல்யூஷன். நீ என்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அப்போ தான் உனக்கு நல்ல சொல்யூஷன். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னா உனக்கு யூ வில் நாட் கெட் தட் சொல்யூஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. டிலே டிசிஷன் ரொம்ப லாஸு. கொஞ்சம் பார்த்து ஆக்டிவாக இருங்க, அப்போ தான் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆக்டிவாக இல்லைன்னா முடியாது. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வீட்டில் சும்மாவே உட்காந்துட்டு நீ அதை போய் பார்த்துட்டு வாடா, டேய் நீ இந்த இடத்துக்கு போய் இதை போய் பார்த்துட்டு வாடா, டே நீ அந்த அங்கே ஒருத்தர் இது தரணும், அதை போய் நீ பார்த்துட்டு வாடா, நீ வீட்டில் உட்காந்துருந்தபடியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் வேலையை சிறப்பாக பார்த்துட்டு வந்துடுவான். அப்புறம் நீங்கள் உட்காந்துருக்க வேண்டியதான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆக்டிவாக இருங்க. ஸோ அவனை போனால் கூட என்ன ஏதுன்னு போய் விசாரிங்க, பாருங்கள். கொஞ்சம் எதையுமே கேர்லெஸ்ஸாக வச்சுக்காதீங்க, பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட் இல்லைன்னா, குடும்பத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னா ப்ராப்ளம் ஆகிடும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், குடும்பத்தோடய கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபேமிலியும் முக்கியம் தானே, அதுலேயும் நீங்கள் பாருங்கள், அது பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில கேஸ்லாம் டிசிஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. பேஷன்ஸ், பொறுமை தேவை. கேஸ் டிலே ஆனால் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் போஸ்ட்போன் ஆனால் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம். ப்ராப்பர்ட்டி டீல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்லோ ப்ராசஸிங்காக இருக்கும். அவசரமாக ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்காதீங்க தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு. அதே போல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், மாணவர்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது உங்களோட சில விஷயங்கள் கான்டென்ட்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் பண்ணிவிடுவீங்க கவனமாக இல்லைன்னா, சோம்பேறியாக இருந்தீங்கன்னா. அதே போல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடும். ஜாப் கூட இன்ஸ்டெபிலிட்டி ஆகிடும். வேலையிலலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இந்த வாரம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அடுத்த வாரம் கொஞ்சம் குரோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா கரெக்டாக எடுத்துக்கணும். வியாழக்கிழமை குரு பகவான், ஏதாவது ஒரு வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு விளக்கேற்றி முடிஞ்ச மஞ்சள் புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. 9 தடவை பிரதட்சணம் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்கு உண்டு. ஸோ தனுசு ராசி இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கு. கூடியமான வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க, உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிடுவாங்க. சுபம். இதுவரையில் நாம் பார்த்தது இந்த வார ராசி பலன் என்ற வகையிலே பொது ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்கு நான் கணித்தது இதுதான். நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 12 ராசிக்கு இந்த வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும்னு டாக்டர் ராஜ்குமார் கணிச்சிருக்கார். இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும், சில பேருக்கு மாறாது. நான் இன்னைக்கு சேலஞ்சு பண்ணி சொல்றேன், 90% வரைக்கும் மாறாதுங்க. 10% வேணா மாறலாம், ஆனா 90% நான் சொல்றது மாறாது. எத்தனையோ கிளைண்ட், எத்தனையோ பேர் கால் பண்ணி, சுவாமி நீங்க சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே எனக்கு அது ஹைலைட்டடாக இருக்கு. எத்தனையோ பேர் வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இரவு என்னுடைய நேரம் அந்த கடந்த அந்த இரவு நேரத்தில் கூட கால் பண்ணி எனக்கு சொல்லுவாங்க, சுவாமி நான் அந்த நெக்ஸ்ட் ஜென் ஷோவில் பார்த்தேன், எப்படி சுவாமி இவ்வளவு ஒரு சிறப்பான முறையில் அந்த வார ராசி பலனே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதற்காக சொல்றேன் அப்படின்னா பொது பலன்கள் மட்டுமே. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர்ல கால் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சார் எந்த நேரத்தில் ஃப்ரீயா இருக்காங்க, நான் அந்த டைம் நான் என் ஃபேமிலியோட கணவன் மனைவி இல்லை அம்மா அப்பா நான் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஒரு வீடியோ காலில், ஒரு ஜூம் காலில், உள்ள ஒரு கூகுள் மீட்டில் நான் சார்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன். அப்போ அந்த டைம் நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னு ஒரு அரை மணி நேரம் ஒரு குரு நீங்கள் எங்கிட்ட பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்கள் சுய ஜாதகப்படி என்ன நடந்துன்னு இருக்கு, இனிமேல் என்ன, அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பாஸ்ட் விட்டுருங்க. பாஸ்ட் எல்லாமே கடந்து வந்தாச்சு. சொல்லணும்னா கூட சொல்லலாம், பாஸ்ட் பிரசன்ட் நமக்கு தெரியும். ஆனால் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம். அடுத்த 2-3 வருஷம் நீ எப்படி இருக்க போறங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு மனுஷன் நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோங்கிறது நமக்கு தான் தெரியும். அதனால ஃபியூச்சரில் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. அதனால உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை அனுப்பி கொடுத்து நீங்கள் பார்த்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்த்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வணக்கம். சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.